எல்லா சிவாலயங்களிலும் நடத்துகிறார்கள். நம சிவாயவே 4 விளக்க சொல்றார் அப்பர் பெருமான். இல்லத்துல ஏத்தக்கூடியது இருளை போக்கும். இந்த அக்னிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்களா, தண்ணீர்ல துணி நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருவண்ணாமலையிலே கார்த்திகை மாதம் தீபம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த தீப திருவிழா எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தீப வழிபாடு என்பது ஒரு ஒளி வழிபாடு. அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சொல்லுகிறார். ஒளி வழிபாடைத்தான் வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இந்த ஒளி வழிபாடை சொல்லுகிறார்கள். நாம் இல்லங்களில் நாள்தோறும் விளக்கு ஏற்றுகிறோம், ஒளி வழிபாடு என்றாலும் திருவண்ணாமலையிலே ஏன் அப்படி சிறப்பாக அந்த தீபம் வழிபாடு சிறப்பாக செய்யப்படுகிறது என்றால், அது ஒரு அக்னி தலம், பஞ்சபூத தலம். பூதம்னா பேய் பிசாசு, பெரியதுன்னு அர்த்தம். பூமி, தண்ணீர், தீ, காற்று, வழி என்று சொல்ல, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்துல 2 கண்ணுக்கு தெரியும், 2 கண்ணுக்கு தெரியாது. ஒண்ணு அருவுருவம் பாருங்களேன். பூமி கண்ணுக்கு தெரியுது, தண்ணீர் கண்ணுக்கு தெரியுது, காற்று கண்ணுக்கு தெரியல. ஆகாயம் இருக்கே அதுவும் கண்ணுக்கு தெரியாது, வெளி அதுன்னு பேரு, அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருப்பது எதுன்னா தீபம் தான். தீபத்தை பாருங்க, அதுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா இருக்கு, உருவம் இல்லைன்னா இல்ல. அப்ப உரு அருவமா இருக்கு. சிவலிங்கம் எப்படி உரு அருவமா இருக்கிறதோ அதுபோலே அக்னியும் உரு அருவாக இருக்கிறது என்பதனாலே இந்த தீப வழிபாடை எல்லா சிவாலயங்களிலும் நடத்துகிறார்கள். அதுல சிறப்பா அன்றைய மாலை எல்லா சிவாலயங்கள்லையும் சொக்கப்பானைன்னு அந்த வழிபாடு செய்வார்கள். சொக்கப்பானைன்னா என்ன, பனை ஓலைகளினாலே செய்யப்பட்ட ஒன்றை மிக பிரமாதமாக பெருசாக அடுக்கி அதில் தீபத்தை கொளுத்தி அதை மிக பெருசா கட்டுவாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அந்த அதுதான் இருக்கிற தீபத்திலே பெரிய தீபம்னு அர்த்தம். சொக்கப்பனை, பனையினால செய்வதனால பனைன்னு சொல்லணும். அவரை கண்டு உருகுவதனால, சொக்கி போவதனால சொக்கப்பனை என்று அந்த வழிபாடை எல்லாம் சொல்லுகிறோம். அக்னி ஸ்வரூபம் தான். இருக்கிற வழிபாட்டிலேயே ஒளி வழிபாடை எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்ளும். என்ன, இருள் போய் அகன்றது, ஒளி வந்தது. ஆகையினால அறிவையே அறிவு ஒளின்னு தான் சொல்லுகிறோம். அப்படி பஞ்சபூத தலத்துல சிறப்பா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில என்ன விசேஷம்னா, ஒவ்வொரு மலையிலேயும் சுவாமி மலை மேல இருப்பார். திருப்பதி மலை மேல யார் இருக்காரு? ஏழுமலையான் இருக்கார். பழனி மலை மேல பழனி ஆண்டவர் இருக்கார். சுவாமி மலையில சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். திருத்தணிகையில முருகன் இருக்கார். ஆனா மலையாகவே இருப்பது எது என்று கேட்டால், இறைவனே மலை, மலையே இறைவனாக இருப்பது திருவண்ணாமலை தான். அதனால்தான் அந்த மலைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த அந்த ஊர்ல இருக்கிற அந்த மலைக்கு பேரு அண்ணாமலைன்னு பேரு. அண்ணாமலைன்னா மற்ற மலையெல்லாம் சின்ன மலை, தம்பி மலை, அது பெரிய மலை அண்ணாமலை. அதை விட உரிய விளக்கம் என்னன்னா, அணுக முடியாதது. தீ கிட்டதான் யாருமே கிட்டக்க போக முடியாது, என சுடும். அதனால அணுக முடியாத மலை இருப்பதனால அதை அண்ணாமலை என்று அருமையா சொல்லுவாங்க. இன்னொரு காரணமும் சொல்லுவது உண்டு. முருகன் சிவபெருமானுடைய நெற்றி பிழம்பிலிருந்து வெளிவந்தவர். அந்த முருகனுக்கு பெரிய வழிபாடு ஹரஹரோகரதான். எல்லாம் திருவண்ணாமலையில மற்ற சுவாமிகளுக்கெல்லாம், சிவபெருமானுக்கெல்லாம் நம பார்வதி பதையே என்று சொல்லுவோம், ஹரஹர மகாதேவான்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுவாங்க. ஏன், அக்னி பிழம்பிலிருந்து வந்தவர் முருகன். அங்கே முருக வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அருணகிரியார் நிறைய திருப்புகழை பாடி இருக்கக்கூடிய இடமும் அண்ணாமலை தான். அப்படி பல காரணங்களினாலே அந்த அக்னி தலம் மிக சிறப்பாக எடுபட்டு இருக்கிறது.
வீட்லயும் விளக்கு ஏத்துறாங்க அன்னைக்கு. அதான் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வீட்டுல நிறைய விளக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 50 விளக்கு 60 விளக்கெல்லாம் ஏத்துவாங்க. ஏன்? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. 4 விளக்க சொல்றார் அப்பர் பெருமான். இல்லத்துல ஏத்தக்கூடியது இருளை போக்கும், சொல்லக விளக்குதுங்கிறது கோயில்ல ஏத்தக்கூடிய விளக்கு, பல்லக விளக்குங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாரும் காண்பது, மலையில ஏற்றுவது பல்லக விளக்குது, நல்ல அகத்துல ஏற்றக்கூடிய விளக்கு நமச்சிவாய என்பதாக அப்பர் பெருமான் அருமையா சொல்றார். இந்த விளக்கு வழிபாடு செய்தே மேன்மை உற்றவர்கள் நிறைய பேர். நம்ம ஊர் சிதம்பரம், இந்த ஊர்ல கனம் புல்லர் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து உயர்ந்த பேற்றை பெற்றார். நமினந்தி அடிகள் அவ்வாறு விளக்கு வழிபாடு செய்து உயர்நிலையை அடைந்தார். அப்படி இந்த விளக்கு வழிபாடு என்பது எல்லா இடத்தையும் சிறப்பது. அதோட சிவபெருமானுடைய நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிகப்பான நிறம், சிவப்பு நிறம். பஞ்சபூதத்துக்கே நிறம் உண்டுங்க. பூமிக்கு நிறம் பொன்னிறம், தண்ணீருக்கு நிறம் வெள்ளை, தீக்கு நிறம் சிகப்பு, காற்றுக்கு நிறம் உண்டு, கண்டுபிடிச்சிருக்கான் தமிழ. காற்றுக்கு நிறம் கருப்பு. காற்று கருப்பு வருதுங்களா அப்படின்னு சொல்றோம்ல கிராமத்து பழமொழியில, அதனால கருப்பு. ஆகாயத்துக்கு நிறம் புகை. அப்படி சிவபெருமானுக்கு சிவப்பு நிறமா இருப்பதனால செம்மேனி அம்மான் அப்படின்னு பேர். தீ சிவப்பு, பெருமானும் சிவப்பு. அதனால்தான் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் அப்படின்னு அப்பர் பெருமான் அருமையா பாடுறார் சிதம்பரத்துல. பொன்னார் மேனியனே என்று பாடுகிறார்கள். செம்மேனி அம்மான்னு சொல்றாங்க. இப்படி பகவானுடைய சுரூபம் சிவப்பாக இருப்பதனாலே, அந்த தீபமும் சிவப்பாக இருப்பதனாலே சிவ வழிபாடு மிக சிறப்பாக காணப்படுகிறது. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று சொல்ற, அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்றெல்லாம் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சோதி வழிபாடை சிறப்பாக சொல்லுகின்றன. எதையுமே ஒரு அக்னி சாட்சியா செய்யணுங்க, பஞ்சபூத சாட்சியா செய்யணும். ஒரு கல்யாணம் கூட சரி, ஒரு கல்யாணம் எங்க நடக்கும்? பூமியில நடக்கும். மாடியில கூட கல்யாணம் நடத்துறது 2ஆம் பட்சம் தாங்க. கீழ்ல தான் மண்டபத்துல கூட கீழ் மண்டபத்துல நடத்தும். ஏன்? பூமியினுடைய தொடர்பு இருக்கும். அங்க யார் யார் இருப்பாங்கன்னு பாருங்களேன். பூமி இருக்கும், குடத்துல நிறைய தண்ணீர் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய புரோகிதர் அக்னி வளர்ப்பார்கள். அப்ப 1 2 3 ஆச்சு. இயற்கையா காற்று ஆகாயம் இயற்கையாவே இருக்கு. அதனால எந்த ஒரு நற்சடங்கு நடந்தாலும் பஞ்சபூத சாட்சியாக நம்ம நாட்டில் நடக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த பஞ்சபூதத்துல இந்த அக்னிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்களா? தண்ணீர்ல துணி அலசணும்னா துணி வெள்ளையாயிடும், தண்ணீர் அசுத்தமாயிடும். ஆனா தீயிலே எந்த பொருள் போட்டாலும் தீயும் தூய்மையாக இருக்கும், பொருளையும் தூய்மையாக்கிடும். அதனால்தான் தங்கத்தை என்ன எதுல போட்டு ஒதுக்குறாங்க? தீயில போட்டு ஒதுக்குறாங்க. தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். அதனால எந்த ஒரு பொருளையும் தூய்மை செய்ய வல்லது எதுன்னா அக்னி தான். அதனால்தான் உலகத்துல ஒரு சாட்சி சொல்லும்போது அக்னி சாட்சியா நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சீதை தன்னுடைய கற்பு நெறியை காட்டுவதற்காக அக்னி பிரவேசம் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்பர் பெருமான் சொல்றார், விண்ணுற அடுக்கிய பிறகின்பவழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்றிருப்பது நம சிவாயவே என்று அருமைய சொல்லுகிறார். இப்படி உலகம் பூராவுமே ஒளி வழிபாடு, அக்னி வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாட்டுல கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்ற தினம் பொதுவாக அந்த விழாவானது நடைபெறும். பொதுவா ஒரு நாள் முன்னையும் இருக்கும் பின்னையும் இருக்கும். அதனால மேலேயும் ஒளி, பூமியிலேயும் பிரகாசமான விளக்குகள், மிகப்பெரிய அகண்ட விளக்காக இருக்கிறது சொக்கப்பனை என்று சொல்லக்கூடிய அந்த தீபம். அப்படியெல்லாம் எல்லா வகையிலும் வழிபாடு செய்கிறோம். அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும்னா பொறி வழிபாடு. பொறி பாருங்க, பொரியில எல்லாருமே சாப்பிடலாம். பல்லு இருக்கிறவங்க பல்லு இல்லாதவங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுகர் கம்ப்ளைண்ட் கூட வராது. பெரும்பாலும் வெள்ளத்துல தான் அதை செய்வாங்க. அப்படி அந்த சுவாமிக்கு எனக்கு பொறி நைவேத்தியம் மிக சிறப்பாக அமையும். அதனால இறைவனை தீபத்தன்று
வழிபட வேண்டும். தினமும் வழிபடணும். தீபத்தன்றைக்கு சிறப்பாக வழிபடணும். எல்லா இல்லத்திலையும் அறியாமை இருள் அகன்று அருள் ஒளி வர வேண்டும் என்று நினைத்து இறைவனை வழிபட வேண்டும். ஞான ஒளி பெற வேண்டும் என்று இறைவனை வணங்குதல் வேண்டும். இப்படி பல வகையாலும் இருளை யாருக்குங்க பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காது. இருட்டுல என்ன செய்யணும்? இருட்டில் திருட்டு நடக்கும் பாங்க. அதனால எல்லாமே வெளிச்சத்துலதான். அதனாலதான் சூரிய வழிபாடு அதுவும் ஒரு ஒளி வழிபாடு தான். சந்திரனை வழிபடுறான், அதுவும் ஒரு ஒளி வழிபாடு தான். ஆகையினால ஒளியை வணங்குவோம், சிவபெருமானை வணங்குவோம், நாம் வாழ்வோம். எல்லாரும் இந்த நல்ல அனுகிரகம் பெற வேண்டும் என்று இந்த தீப திருவிழாவை மையபூமி வெளியிட்டு சிறப்பிக்கிறது. நன்றி. திருச்சிற்றம்பலம்.